உங்களுடைய செயலுக்கு ஏற்ற பலன் தாமாக பாபாவிடமிருந்து கிடைக்கும். அதற்கு நீங்கள் ஒரு சிறிய விஷயத்தை செய்ய வேண்டும் என்று குரு கற்றுக் கொடுத்தார். இந்திரன் தனது அவைக்கு வந்த தேவர்களிடம், நீங்கள் பூமி முழுவதும் சுற்றி திரிந்திருப்பீர்கள், அங்கே யாராவது மிகப்பெரிய தர்மவானை பார்த்திருந்தால் சொல்லுங்கள், நான் அவனை பார்க்க ஆவலுடன் இருக்கிறேன் என்று கூறினார். தேவர்கள் கர்ணன், தர்மன், பாரி, ஓரி, காரி என பலருடைய பெயர்களை சொன்னார்கள். இந்திரன் திருப்தி அடையவில்லை. அப்போது அங்கு வந்த ஒரு தேவன், அரசே, உலகில் மிகச்சிறந்த தர்மவான் ஒருவரை நான் பார்த்தேன் என்றான். அப்படியா, அவர் என்ன செய்தார் சொல் என கேட்டார் இந்திரன். அவன் வாழ்நாள் முழுவதும் முழுக்க பிச்சை எடுத்து பிழைத்து கொண்டிருந்தான். ஒரு முறை பல நாட்கள் அவனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. பசி உயிரை பறிக்க துடித்தது. அவனும் தன் நிலையை எண்ணி துடிதுடித்தான். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் உணவுப் பொட்டலம் ஒன்றை அவர் முன்னே போட்டுவிட்டு போனார்கள். ஆவலுடன் அதை எடுத்து பிரித்து சாப்பிடப் போனவன் திகைத்தான். அவன் எதிரில் அவனைப் போலவே பசியால் குற்றுயிராய் கிடக்கின்ற ஒரு நாய் இருப்பதை பார்த்தான். அவன் மனம் உருகியது. தனக்கு கிடைத்த உணவை அந்த நாய் முன் வைத்தான். அவனோ பசியால் உயிரை விட்டுவிட்டான். இப்பேற்பட்ட மகாத்மாவை எனது வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. ஆகவே இவன்தான் உண்மையான தர்மவான் என்றான் தேவன். இந்திரனும், ஆமாம், இவன்தான் தர்மவான். இப்போது அவனை நமது தேவ மங்கைகள் மிக நன்றாக போஷித்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். பிச்சை எடுத்தாலும் அவன் அறவழியில் நடந்து தான தர்மம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தான் என்பதை இந்திரன் அறிந்ததும், பிச்சைக்காரன் கடவுளால் போற்றப்படுகிறான். அவன் பிச்சை எடுத்தது இந்திரன் முன்பு போய் நிற்கவில்லை, தானம் செய்ததே அவர் முன்பு போய் நின்றது. பாபா சொன்னார், பக்கீர் யாருக்கு கடன் பற்றிருக்கின்றாரோ அவரைத்தான் கேட்பார். அது மாதிரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தட்சணை கொடுப்பவர் பின்னர் அறுவடை செய்ய இப்போதே விதை விதைக்கின்றார். பாபா எப்படி நமக்கு கடன்பட்டவராகிறார்? இதை எப்போதாவது நாம் யோசித்து பார்த்ததுண்டா? இந்த ஏழைகளில் யாருக்கு எதை நீங்கள் செய்தாலும் அதை எனக்கே செய்கின்றீர்கள் என கடவுள் கூறுவதாக சாத்திரங்கள் கூறுகின்றன. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்ற பழமொழியும் உள்ளது. ஆகவே உங்கள் மத்தியில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் அளிப்பது கடவுளுக்கு அளிப்பதற்கு சமமாகும். இதற்காகவே நீங்கள் பல மடங்கு பலன்களை பெறுவீர்கள். ஒருவர் பணக்காரராவதும் ஏழையாவதும் இறைவன் திருவருள். ஒருவருக்கு பணத்தை கொடுத்து அவரை உயர்த்துவது நாம் மட்டுமே வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, பிறர்க்கும் தர்மம் செய்து அதன் மூலம் பற்றற்ற மனதை அடைய வேண்டும் என்பதற்காக. நிறைய செல்வந்தர்களை பார்க்கிறோம், ஆடம்பர கேளிக்கைகளில் ஈடுபட்டு சம்பாதித்த பணத்தை செலவழிக்கின்றார்கள். பல அரசியல்வாதிகளை பார்க்கிறோம், சம்பாதித்தவற்றை தவறான வழிகளில் செலவிடுகின்றனர். இதனால் அப்போதைக்கு அவர்கள் மகிழ்ச்சி அடையலாமே தவிர புண்ணியம் செய்ததாகிவிடாது. புண்ணியத்தை கொஞ்சம் சேர்த்து வைக்க வேண்டும், அதற்கு தான தர்மம் செய்ய வேண்டும், பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்பதில்லை. தாகத்திற்கு தண்ணீராவது தந்து தாகத்தை தணியுங்கள், அதற்கான பலனை நிச்சயம் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஓம் சாய்ராம்.